வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் நாளை திறப்பு. சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் தொடர் அட்டூழியம். $10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டிவிட்டு மறுபக்கம் நிதி தர மறுப்பதாக விமர்சனம். அப்பா என்ற சொல்லை பிராண்ட் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குங்கள். நல்லாட்சி கொடுத்தால் தானாகவே தமிழக மக்கள் அப்பா என்று அழைப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சாடிய சீமான். சொல்லி சித்தப்பான்னு கூப்பிடுறது. இப்ப எங்க தலைவரை எல்லாருமே பெரியப்பான்னு நாங்க அன்பா எங்க பிள்ளை எல்லாம் சொல்லுவோம். அது ஒரு இயற்கையில வர்றது. இப்ப வலிந்து போய் என்னை அப்பான்னு ஒரு ட்ரேடு பண்றது, பிராண்டு பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அதை ஒரு லேபிள் ஆக்கிறது. அது எவ்வளவு தூரம் அது மக்களா மனதார நேசிச்சு அப்பா அப்படின்னு சொல்லணும். இப்ப எங்க முருகன் இருக்காருன்னா அப்பா முருகா ஐயா என் தெய்வமே அப்படின்னு சொல்றோம்னா அது உளமாற சொல்றோம். "2047 வல்லரசாக வர வேண்டும் என விரும்புகின்ற இளைஞர்களை பின்னோக்கி இழுக்க வேண்டாம். 3வது மொழி ஹிந்தி கட்டாயம் என மத்திய அரசு சொல்லவில்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திட்டவட்டம். இந்த 3 மொழியில எந்த இடத்துல கூட நாம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்றேன், ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லல. 3வது அதாவது தாய்மொழி, 2வது ஆங்கிலம், 3வதாக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள். இந்த 3 மொழியில எந்த இடத்துல கூட நாம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்றேன், ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லல. 3வது அதாவது தாய்மொழி, 2வது ஆங்கிலம், 3வதாக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசறை நிர்வாகி காளியம்மாள் பிரகாசம் விலக உள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் காளியம்மாள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கட்சி பெயர் குறிப்பிடாமல் அழைப்பிதழ் வெளியிடப்பட்டுள்ளதால் சலசலப்பு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். காளியம்மாள் மாற்றுக் கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம், அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது என்றும் பதில். சீன விசா முறைகேட்டில் சிபிஐ விசாரணைக்கு தடை கோரி கார்த்தி எம்பி சிதம்பரம் தாக்கல் செய்த மனு. மார்ச் மாதம் 5ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம்.
இன்று நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வுக்கான 2ஆம் தாள். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 7,967 பேர் எழுதுகின்றனர். சிவகங்கையில் நடைபெற்ற புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சியில் நடனமாடிய நடன கலைஞர் உயிரிழப்பு. மேடையில் உற்சாகமாக நடனமாடிய கலைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த வீடியோ. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் காதலர் தினத்தில் 15 வயது சிறுமிக்கு முத்தம் கொடுத்த இளைஞர். புகாரின் பேரில் இளைஞரை போக்சோவில் கைது செய்த காவல்துறை. ராணிப்பேட்டை ஹார்ட்வேர் கடையில் பற்றிய தீயில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். சிலிண்டர் வெடித்து சிதறியதில் விபத்தில் 5 தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட 6 பேர் படுகாயம். கோவையில் சூப்பர் மார்க்கெட்டில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மின்சார ரயில் உள்ளிட்ட 18 ரயில்கள் நாளை ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மத்திய பிரதேசம், பீகார், அசாம் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம். 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மொரீஷியஸ் நாட்டிற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. அந்நாட்டின் 57வது தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நாளை கூடுகிறது டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடர். 5 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள 14 CAG தணிக்கை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல். தற்போதைய காலகட்டத்தில் சுகாதாரம் என்பது அத்தியாவசிய தேவை, அது ஆடம்பரம் அல்ல. சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். மகா கும்பமேளாவையொட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 59 கோடியே 31 லட்சம் பேர் புனித நீராடி உள்ளதாக அம்மாநில அரசு தகவல். மகா கும்பமேளா எதிரொலியாக அயோத்தி ராமர் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். பீகார் மாநிலம் ஆரா சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிரம்பி வழிந்த பயணிகள் கூட்டம். சம்பூர்ணா கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்து ஏறியதால் பரபரப்பு. ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் இமாலய சாதனை படைத்த ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து அணிக்கு எதிராக 352 ரன்கள் இலக்கை சேஸ் செய்து வரலாறு படைத்தது. இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 77 பந்துகளில் சதமடித்து ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் இங்கிலீஷ் அசத்தல். இந்திய அணி வீரர் வீரேந்திர சேவாக்கின் சாதனையை சமன் செய்தார். ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடர். பரம எதிரிகளான பாகிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா.
மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஊபி வாரியர்ஸ் அணி அபார வெற்றி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். மகாராஷ்டிரா ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் விஜய் சுந்தர் ஜோடி சாம்பியன். ஆஸ்திரேலியாவின் மேத்யூ கிறிஸ்டோபர் ஜோடியை வீழ்த்தி அபாரம். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீரர் ரூப்லெவ் சாம்பியன். இங்கிலாந்து வீரர் ஜாக் டிராப்பரை வீழ்த்தி அபாரம். செல்ஃபி எடுப்பது போல் நடிகை பூனம் பாண்டேவை முத்தமிட முயற்சித்த ரசிகரை தள்ளிவிட்டு தெறித்து ஓடும் வீடியோ இணையத்தில் வைரல். மகா கும்பமேளாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய நடிகை தமன்னா. வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என பேட்டி.